نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد والصلاة خير صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீர் மாநிலத்தின் பஹல்காம் நகரத்தில் தீவிரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டதில் நம்முடைய நாட்டினுடைய சுற்றுலா பயணிகள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு முன்னாலே பெயர்களை கேட்டு கேட்டு தீவிரவாதிகள் சுட்டதாக செய்திகள் வெளிவந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அதில் 2 பேர் பாகிஸ்தானியர்கள் என்று நம்முடைய நாடு குற்றம் சாட்டியது. இந்த தீவிரவாத செயலுக்கு பின்னால் பாகிஸ்தானுடைய அங்கிருந்து செயல்படக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகளுடைய கை இருக்கிறது என்று இந்திய அரசு குற்றம் சாட்டியது. அதில் குறிப்பாக இந்த தீவிரவாத செயலுக்கு காரணமாக இருந்த TRF என்கிற அமைப்பு பாகிஸ்தானிலிருந்து செயல்படக்கூடிய லஷ்கர் தொய்பா என்கிற அமைப்போடு தொடர்புடையது என்று இந்திய அரசு குற்றம் சாட்டியது. அதற்கு பிறகு இந்த விசாரணையை மேற்கொள்கிற பொறுப்பை அரசு NIA என்கிற தேசிய புலனாய்வு அமைப்பிடத்திலே ஒப்படைத்திருக்கிறது. இதுவரை இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்முடைய நாட்டுக்கு உள்ளே நுழைந்து பெருவாரியாக சுற்றுலா பயணிகள் கூடியிருக்கிற ஒரு இடத்திற்குள்ளே வந்து, அதுவும் பயங்கரமான ஆயுதங்களோடு வந்தவர்கள் எல்லோரும் மிஷின் கன்கள் வைத்திருந்தார்கள் என்று தகவல்கள் சொல்லுகின்றன. பாகிஸ்தான் நம்முடைய நாட்டிலே அதிகபட்ச பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மாநிலம். இந்தியாவினுடைய இராணுவத்தில் அதிகப்படியான இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்படக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்திலே இப்படி தீவிரவாதிகள் மிஷின்களை கண்களை கொண்டு வந்து மக்களை திரட்டி அவங்க ஊர் பேரெல்லாம் விசாரித்து களிமா சொல்லி அதற்கு பிறகு கொலை செய்துவிட்டு அவர்கள் நிம்மதியாக தப்பிச் சென்று விட்டார்கள் என்கிற செய்தி இருக்கிறதே, அது நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புத்துறைக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம். இது எப்படி அவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை? இவ்வளவு தூரம் படுகொலை செய்தவர்கள் எப்படி தப்பிச் சென்றார்கள் என்பது இதுவரைக்கும் விளக்கப்படவில்லை. அது சம்பந்தமான எந்த தகவலும் இதுவரைக்கும் இல்லை. மத்திய அரசாங்கம் சிலருடைய வீடுகளை இடித்திருக்கிறது, இராணுவம் சிலருடைய வீடுகளை இடித்திருக்கிறது, சில பேரை இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று அடையாளம் காட்டியிருக்கிறது. ஆனால் அவர்களில் எவரையும் இதுவரை அரசு கைது செய்திருப்பதாக செய்திகள் வரவில்லை. இந்த சூழ்நிலையில் நம்முடைய அரசாங்கம் பாகிஸ்தான் தான் இதற்கு காரணம் என்று கருதி பாகிஸ்தானின் மீது யுத்தம் தொடங்கி இருக்கிறது. அந்த யுத்தத்திலே இதுவரைக்கும் 2 தரப்பிலும் பலரும் பலியாகி இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், சராசரியாக சண்டை என்பது ஒரு நல்ல விஷயம் அல்ல. பொதுவாக யுத்தம் என்பது ஒரு நல்ல விஷயம் அல்ல. அது எந்த காலத்திலும் எந்த நன்மையான தீர்வையும் கொடுத்ததில்லை. அதை இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சராசரியாக மீடியாக்களை, செய்தி ஊடகங்களை பார்த்தோம் என்றால் மக்களிடத்திலே ஒரு போர் வெறி
திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகிறது. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு போர் வரி ஏற்படுத்தப்படுகிறது. மக்களில் ஒவ்வொருவரையும் அந்த சண்டைக்குள் இழுத்து செல்கிற வேலையை இந்த மீடியாக்கள் செய்கிறது. நம்முடைய மக்களும் இன்றைக்கி எத்தனை பேர் செத்தாங்க, நேற்றுக்கு எத்தனை பேர் செத்தாங்க, இந்த நாடு எத்தனை பேரை அழிச்சது, அந்த நாடு எத்தனை பேரை அழிச்சது அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறத அதிக ஆர்வம் காட்டுவதையும் பார்க்க முடியும். ஆனால் இது அப்படி ஆர்வம் காட்டப்படுவதற்கான சூழ்நிலை அல்ல, அப்படி ஆர்வம் காட்டப்படுவதற்கான நிலையும் அல்ல. நாம் இந்த சண்டையை பற்றிய செய்திகளில் கவனம் செலுத்தாமல் இருப்பது தான் நல்லது. சண்டையில் அத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கங்கிற செய்தியிலையோ, இது சம்பந்தமான தகவல்களையோ இதிலேயே நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் இருப்பது தான் நல்லது. அதே போல் இது விஷயத்தில் பொறுப்பில்லாமல் கருத்து நாம் பொறுப்பின்றி கருத்து பேசுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போ தொலைக்காட்சிகளில் நடக்கிற விவாதங்களை பார்க்குறதையும் நிறுத்திடுங்க. ஏன்னா நம்ம நாட்டு சைடுலேயும் சரி, அந்த நாட்டு சைடுலேயும் சரி, அத்தனை பேரும் பொய்யா பேசுகிறான். யாரும் உண்மை பேசுறது இல்லை, அத்தனை பேரும் பொய்யா பேசுகிறான். நம்ம நாட்டில் ஒரு செய்தி பரவுது, பாகிஸ்தான்காரங்க 5 விமானத்தை அடிச்சிட்டாங்கன்னு. நாம் அங்கே தாக்கி அங்கே நூற்றுக்கணக்கான பேரை கொண்டுட்டோன்னு இங்கிருந்து ஒரு செய்தி வருது. அங்கிருந்து செய்தி என்ன பரவுது, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியே இந்த செய்திகள் வாசிக்கிறதுல முட்டா பசங்க நிறைய பேர் அங்கேயும் இருக்காங்க. அங்கே இருக்கிற செய்திகளை கேட்டிங்கன்னா நம்மளை விட தீவிரமாக, நம்ம நாட்டில் இருக்கிற ஊடகங்களை விட தீவிரமாக அங்கே இருக்கிற செய்தி பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்த விமானங்களை அடிச்சிட்டோம், 3 ரஃபேல் விமானங்களை அடிச்சிட்டோம், அப்படி விமானங்கள் அந்த விமானத்தை அடிச்சிட்டோம், இந்த விமானத்தை அடிச்சிட்டோன்னு தகவல் சொல்கிறான். வெறும் பேச்சு. இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நேற்றுக்கு பேட்டி கொடுக்குறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, பாகிஸ்தான் விமானங்களை அடித்து விட்டதாக சொல்கிறதே, அது பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவர் பேச மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அதை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் இல்லைங்கிறார். இது என்ன, நாட்டுக்கு தகவல் சொல்லணுமா இல்லையா, ஆனால் அவர் அதை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் இல்லைங்கிறார். இதே போல் பாகிஸ்தானுடைய அமைச்சர்கிட்ட ஒரு வெளிநாட்டு தொலைக்காட்சி கேட்குது, நீங்கள் இந்திய இராணுவ விமானங்களை தாக்கிட்டதாக சொல்கிறீங்களே, ஒரு சான்று கொடுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுங்கன்னு கேட்டால் அவர் கோவப்பட்டு எந்திரிச்சு போயிருக்கார். அப்போ என்ன உண்மைங்கிறத நம்ம நாட்டில் இருக்கிறவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வெளிநாட்டுக்காரன் சொல்கிறதுக்கும் அவங்ககிட்டையும் உண்மை இருக்கிறது இல்லை. பத்திரிகைகளில் பேசப்படுகிற செய்திகளில் பெரும்பாலான செய்திகள் வெறும் யூகங்களாக இருக்கிறது, அவதூறுகளாக இருக்குது. அதே போல் செய்திகளில் விவாதம் பண்ணுறான் பாருங்கள், செய்தி சேனல்களில் விவாதம் பண்ணுறது, அந்த விவாதங்களை பார்ப்பதை நம்மில் சில பேர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விவாதங்கள் பெரும்பாலும் போலித்தனமானவை, வெறுமனே நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடியவை, ஆத்திரப்படுத்தக்கூடியவை. அந்த விவாதங்களை பார்க்கும்போது வீணாக தேவையில்லாத டென்ஷன் தான் நமக்கு வருது. அதிலிருந்து நமக்கு அறிவு கிடைக்கிறதில்லை, கருத்து விளக்கங்கள் கிடைக்கிறதில்லை, செய்தி பரிமாற்றங்கள் கிடைக்கிறதில்லை. வெத்து மோதலும் தனிப்பட்ட கோபதாபங்களும் தான் அதில் வெளிப்படுகிறது. அதனால் இப்போதைய சூழ்நிலைக்கு நாட்டினுடைய பொறுப்பான குடிமக்களாக இந்த யுத்தம் விஷயத்தில் தேவையற்ற கருத்துக்கள் எதையும் பேசாமல் இருப்பது நல்லது. இது மாதிரியான ஊடகங்கள் செய்தி விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லது, அதில் கவனம் செலுத்தாமல் இருப்பதும் நல்லது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம மார்க்கம் கற்பிக்கிறது. இஸ்லாத்துக்கு சண்டையில் நம்பிக்கை கொண்ட மதம்னு சில பேர் தப்பாக அர்த்தம் கொடுக்குறாங்க. அப்படி அர்த்தம் இல்லை, நமக்கு அது உண்மை அல்ல. இஸ்லாம் சண்டையில் நம்பிக்கை கொண்ட மதம் அல்ல. ஒரு சரியான தீர்வு என்பது சண்டையில் கிடைக்காது என்பதில் இஸ்லாத்துக்கு உறுதியான கருத்து இருக்கு. ஒரு போர்க்களத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை.
ஹிஜ்ரி 5வது வருஷம் முரைஸ அப்படிங்கிற போர்க்களத்துக்கு முஸ்லீம்கள் போகிறாங்க. எதிரிகள் நமக்கு எதிராக திட்டம் தீட்டி இருக்கிறாங்கங்கிற செய்தி கிடைக்குது. அதை தெரிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னு ஒன்று எதிரிகள் மலைகளில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, ஊரை காலி பண்ணிட்டாங்க. சஹாபாக்கள் அங்கே வந்து பார்த்தவங்களுக்கு ஏமாத்தமாக போச்சு. சண்டை நடக்கும்னு நினச்ச இடத்துல சண்டை நடக்காமல் போச்சு. சஹாபாக்கள் சில பேர் ஆதங்கப்பட்டாங்க. சஹாபாக்களுடைய ஆதங்கம் என்ன ஆதங்கம்னா, நாம் யாரையாவது கொல்லுவோன்ற ஆதங்கம் அல்ல, ஷஹீதாக மாட்டோமான்ற ஆதங்கம். அதனால சஹாபாக்கள் நினைச்சாங்க, அடடா இன்னைக்கு ஒரு சண்டை நடந்தா அதில் நான் இப்படியெல்லாம் காரியங்கள் செய்து ஷஹீதாக இருப்பேனே அப்படின்னு அவங்க சில பேர் பேசிக்கொண்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வந்துச்சு. இது சண்டை நடக்கலேன்னு சஹாபாக்கள் சில பேர் ஆதங்கப்படுறாங்கன்னு தெரிய வந்துச்சு. அப்போ போர்க்களத்தில் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உலகத்திற்கு மிக உன்னதமான அறிவுரை. லா தத்தமன்னௌ லிகா அல் அதுவி, எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். மிக தெளிவான பெருமானாருடைய வழிகாட்டுதல் இது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தும். எதிரிகள் இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. சில நேரத்தில் எதிரி இருந்தால் தான் வாழ முடியும்னு நம்ம நினைக்கிறோம். அமெரிக்காக்காரன் பாருங்க, யாரையாவது ஒருத்தரை எதிரியாக வச்சா தான் வாழ முடியும். இப்போ நம்ம நாட்டிலேயே அப்படித்தான். பாகிஸ்தானை எதிரின்னு வச்சு தான் இங்கே எல்லா அரசாங்கமும் எல்லா வேலைகளும் நடக்குது. எப்பவுமே காலகாலமாக அதுதான் நடக்குது. நம்மோட ஒப்பிடுறதுக்கு எந்த வகையிலும் அவர்கள் தகுதி படைத்தவர்களே அல்ல. நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்க, ஒரு முஸ்லீம் நாடுன்னு தங்களை சொல்லிக்கிட்டாங்கிறத தவிர ஒரு எந்த நாகரிகத்திற்கான அமைப்பும் இல்லாத ஊர் தான் அந்த ஊர். ஒரு அரசு, ஒரு நிலையான அரசு இத்தனை ஆண்டுகள்ல அங்கே இருந்ததில்லை. அரசியல் என்பது ரொம்ப கச்சடாவானது. அங்கே அவ்வளவு கச்சடாவான அரசியல் பாகிஸ்தானுடைய அரசியல். மாறுதட்டிக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வார்த்தைகளை பேசுறதுல ரொம்ப பெரிய கடுமையாக வார்த்தைகளை எல்லாம் பிரயோகிப்பாங்க. இஸ்லாம் அப்படிங்கிற பேரை சொல்லிக்குவாங்க, கலிமா சொல்லிக்குவாங்க. ஆனால் எந்த நீதி நெறிமுறையும் அங்கே கிடையாது. இப்போ இருக்கிற அரசாங்கமே ஒரு திருட்டு அரசாங்கம் தான். பாகிஸ்தானில் இப்போ இருக்கிற அரசாங்கமே ஒரு திருட்டு அரசாங்கம். இம்ரான்கான் அப்படிங்கிற தலைவரை ஜெயிலில் அடைச்சி வச்சுட்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் ஒரு வேளை இருந்திருந்தாருன்னா அவர் தான் ஜெயிச்சிருப்பாருங்கிற சூழ்நிலையில் அவரை வெளியே விடாமல் அவரை உள்ளே வச்சுக்கிட்டு அவருடைய கட்சியை தோற்கடிச்சதாக சொல்லிக்கிட்டு நடந்த ஒரு தேர்தலில் திடீர்னு தகுதி இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருப்பவங்க தான் இப்போ அங்கே ஆட்சியில் இருக்கிறவங்க. அங்கே ஒரு அரசு, சரியான அரசு இருந்ததில்லை, ஒரு நிர்வாக அமைப்பு சரியாக இருந்ததில்லை. பாகிஸ்தானுடைய பல பகுதிகளில் தான் தோன்றித்தனமான குழு ஆட்சி தான் நடக்குது. அதிலும் குறிப்பாக இந்த பலூச்சிஸ்தான் மாதிரியான பகுதிகளில் பழங்குடி இன மக்களுடைய அதிகாரம் தான் அங்கே நடக்குது. அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கிறது நடக்கிறது இல்லை. அதனால் எந்த வகையிலும் நம் நாட்டோடு ஒப்பிட தகுந்ததே அல்ல. மக்கள் தொகை ரொம்ப கம்மி. நம்ம 140 கோடி பேர் இருக்கோம், அவங்க 25 கோடி கூட கிடையாது. அவர்களுடைய இராணுவமும் ரொம்ப சின்னது. அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதை தவிர அவர்களுடைய இராணுவமும் ரொம்ப சின்னது. நாம் இவ்வளவெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம நாடு யுத்தம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. அப்படி சொல்றது நம்மளை நாமளே தரந்தாழ்த்திக்கிறது. நாம் சண்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது, இவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறோம்னு சொல்கிறது நம்மளை நாமளே தரந்தாழ்த்திக்கிறது. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம், நம்ம நாட்டில் ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வு வந்துட்டதுனால பாகிஸ்தான்காரங்க முஸ்லீம்களாக இருக்கிறாங்கன்றதுனால அவங்கள எதிர்க்கிறத ஒரு வீரமாக கருதுகிற மனப்போக்கு நம்ம ஊரில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்கள அழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர்றத ஒரு பெரிய லட்சியமாக வச்சிருக்கிறது நம்ம ஊரில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் இது ஒரு எதேச்சையாக பார்த்தா அவங்க நம்ம மோதுறதுக்கான எந்த வகையிலும் பொறுப்புணர்வுடையவர்கள் அல்ல. அதனால் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சண்டைங்கிறது ஒரு உண்மையான ஒரு பெரிய சண்டையே கிடையாது. இந்தியா அதனுடைய முழு வலிமையை காட்டுச்சுன்னா 2 நாளைக்கு பாகிஸ்தான் தாங்காது. இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பல சண்டைகளில் அவங்க அப்பட்டமாக தோற்று போயிருக்காங்க.
ஒரு சண்டையில் சரணடைஞ்சிருக்காங்க, ஒரு சண்டையில் தோற்று போயிருக்காங்க, ஒரு சண்டையில் கராச்சி வரைக்கும் நம்ம ரோடு போட்டுட்டோம். கராச்சி வரைக்கும் ரோடு போட்டுட்டோம். அந்த ரோடு போட்டால் கராச்சி அந்த கடைசியில் சண்டை முடிஞ்சு திரும்பி வரும்போது அவர்கள் சரணடைந்து வரும்போது அந்த ரோட்டை விட்டு கொடுத்துட்டு வந்தது இந்திய இராணுவம். கராச்சி வரைக்கும் ரோடு போட்டுட்டாங்க நம்ம இராணுவம். அப்போ அந்த வகையில் பார்க்க போகிற போது எந்த வகையிலும் இந்திய இராணுவத்தோடு மோதுவதற்கான ஒரு பொருத்தமான இராணுவமே கிடையாது பாகிஸ்தானுடைய இராணுவம், பாகிஸ்தானுடைய அரசாங்கம். அப்படி இருக்க அந்த நாடு கூட போய் சண்டை போட்டுட்டு அதை பெருமிதமாக பேசுறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவினுடைய தகுதிக்கு பொருத்தமானதே இல்லை. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசம் எது என்ன என்கிற உண்மையை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய மக்கள் அற்பத்தனமான விஷயங்களில் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறதுனால இந்த செய்திகள் எல்லாம் பெரிய அளவில் இன்றைக்கு ஊதி பெரிதாக்கப்படுது. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இஸ்லாத்தினுடைய வழிமுறையை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எதிரிகளை சந்திக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இது ஒரு பாடம். வியாபாரம் செய்கிறோம், இன்னொரு ஆள் வியாபாரம் செய்கிறார், வந்துட்டார், அவரை எதிரியாக கருதுறது நம்ம தப்பு. நம்ம எடுத்த உடனே அவரை எதிரியாக கருதுறது நம்ம தப்பு. அவர் நமக்கு எதிரியாகாத வரைக்கும் அவரை நம்ம எதிரியாக கருதக்கூடாது. எதிரிகளை சந்திக்கவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை. எதிரிகள் வந்தால் சந்திக்கணும்னு சொல்லுது. ஆனால் அநியாயத்துக்கு நாம் யாரையும் எதிரியாக நினைச்சிடக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழிகாட்டுதல் இதுங்க. லா தத்தமன்னௌ லிகா அல் அதுவி, எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். என்ன செய்யணும்? வஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் இடத்தில் நிம்மதியை கேளுங்கள். நிம்மதிங்கிறது எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் அப்படிங்கிறத தெரியாதவன் தான் சண்டையை ஆசைப்படுவான். குடும்பங்களில் கூட நம்ம கணவன் மனைவி அல்லது சகோதர சகோதரிகள் அது மாதிரி அல்லது ஒன்றுக்குள்ள ஒன்று சின்னத்தா பெரியத்தா அவங்களுக்குள்ள நல்ல நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது ரொம்ப பெரிய கிருபை, அல்லாஹ்வுடைய கிருபை. அதை புரிஞ்சுக்காம சின்ன காரணத்துக்காக சண்டை போட்டுருவோம். இது தவிர்க்கப்படணும் சகோதரர்களே. நம்ம மார்க்க நமக்கு சொல்லுது சண்டை பெருசல்ல, சண்டை பெருசல்ல, சண்டையை நீங்கள் பெரிதாக நினைக்காதீர்கள், சண்டை நடக்கணும்னு ஆசைப்படாதீங்க. வஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் இடத்தில் நிம்மதியை கேளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு வசனம் சொல்றாங்க, ஃபைதா லகீதுமுஹும், ஒருவேளை எதிரிகள் உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டாலும் ஃபஸ்புது, நீங்க உறுதியா இருங்க, நீங்க உறுதியா இருங்க. அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஅக்ஸிரு ஸிக்ரல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருங்க. தைரியமா இருங்க, உறுதியா இருங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்துகிட்டு இருங்க. ஃபைதா சய்யஹு அஜ்லபு, அவர்கள் கொக்கரித்தால், சாதாரணமாக சண்டையில் என்ன செய்வாங்க? கொக்கரிப்பாங்க இல்லையா? ரெண்டு தரப்புல இந்த தரப்போ அந்த தரப்பு கொக்கரிக்கும். இப்போ கூட பார்க்கலாம், நாங்கள் அப்படி செஞ்சுருவோம், இவங்களும் அவங்க இப்படி செஞ்சுருவோம், அவங்களும் கொக்கரிக்கிறத பார்க்குறோம். அவர்கள் கொக்கரித்தால் ஃபஅலைக்கும் சும்த், நீங்கள் மௌனத்தை கடைபிடியுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க எதிரில் இருக்கிறவங்க நான் அப்படி செய்திருவேன், நான் இப்படி செய்திருவேன் அப்படின்னு அவங்க கொக்கரிக்கலாம். அவங்க கொக்கரிச்சா நமக்கு என்ன தோணும்? நமக்கு வாய் இல்லையா, நமக்கு பேச தெரியாதா? அப்படித்தானே நம்ம யோசிப்போம். நமக்கு வாய் இல்லையா, நமக்கு பேச தெரியாதா? அப்படி செய்யாதீங்க, சொல்லா சொல்லி அப்படி செய்யாதீங்க. ஃபஅலைக்கும் சும்த், பொறுமையாக இருக்கும். சகோதரர்களே, சண்டை சச்சரவு வர்ற நேரத்தில் நமக்கு பேச தெரியும்னா கூட மௌனத்தை கடைபிடித்தால் அல்லாஹ் நமக்கு உதவியாக இருப்பான். இந்த ஹதீஸினுடைய தொடரில் வரும், இந்த ஹதீஸினுடைய தொடரில் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யாரையும் சண்டைக்கு கூப்பிடாதீங்க, நீங்கள் யாரையும் வாடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடாதீங்க, அல்லது பார்க்கலாமா அப்படின்னு சவால் விடுற வேலையை செய்யாதீங்க. ஒமன் தாக்க இலை ஒமன் தாக்கலகா, யாராவது உங்களை கூப்பிட்டா ஃபஹ்ருஜி இலைஹி, அப்போ வெளியே போங்க. ஒரு ஆள் வந்து உங்களை சண்டைக்கு கூப்பிடும்போது நான் ஒளிஞ்சு நிற்கிறேன்னு ஒளிஞ்சு நின்றாதீங்க. அப்போ அவன் கூப்பிட்டா வெளியே போங்க. ஏன்னா லி அன்னஹு பாகின், இப்போ உங்களை அவன் அழைத்து விட்டான் என்றால் அவன் அக்கிரமக்காரன்.
அவன் அக்கிரமக்காரன். ஃபகது லமினல்லாஹ, அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். நஸ்ரமன் புகிய அலைஹி, அக்கிரமக்காரனுக்கு எதிராக உதவி செய்வதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். அவன் முதல்ல உங்களை கூப்பிட்டானா அதுக்கப்புறம் நீங்க போங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஏன்னா அவன் அக்கிரமக்காரன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க எல்லா கட்டத்திலையும். இதை நான் இன்னைக்கு நாடுகளுக்கு இடையில் இருக்கிற யுத்தங்கள்னு மட்டும் இல்லை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே கூட திடீர்னு இந்த மாதிரி சண்டை நடக்கிற ஒரு சந்தர்ப்பம் வருமா இல்லைங்களா? ரொம்ப அதிர்ச்சியை அளித்த சம்பவம் இந்த குனிமுத்தூரில் நடந்த ஒரு கொலை. குனிமுத்தூர் நம்ம பகுதிகளில் சாதாரணமாக இப்படியெல்லாம் நடக்காது. நம்ம பகுதிகளில் பொதுவாக குற்றங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். இங்கே ஒரு காவல்துறை இருக்குது, கரும்பு கடைக்குன்னு ஒரு காவல்துறை இருக்குது, உக்கடத்துக்குன்னு ஒரு காவல் நிலையம் இருக்குது. இந்த காவல் நிலையங்களில் பதிவாகிற குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். மற்ற காவல் நிலையங்களில் இருக்கிறத விட எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய குற்றச்செயல் நடந்துருச்சே. இதுக்கான காரணம் என்ன? சின்ன சண்டைங்கிறாங்க, ஆனால் அது சின்ன சண்டையாக இருக்க வாய்ப்பில்லை. அதற்கு பின்னாலே போதைப் பொருள்களுடைய உபயோகம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல ஞாபகத்தில் வைக்கணும், சராசரியாக ஒரு வண்டி மோதிருச்சுன்னா என்ன வருது? நீயா நானா சண்டை வருதா இல்லைங்களா? இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலேயும் கூட நானா நீயா வாடா பார்க்கலாம் அப்படின்ற வார்த்தை நம் கையிலிருந்து நம் வாயிலிருந்து முதல்ல வரக்கூடாது. நாம் பொறுமையாக இருக்கணும், நாம் மௌனமாக இருக்கணும்னு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குறார். நாம் மௌனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஆஃபியத் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம், நிம்மதிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஆஃபியத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. நிம்மதினா என்ன அப்படின்னா, நம்முடைய உடலில், நம்முடைய சொத்துக்களில், நம்முடைய குடும்பத்தில், உடல், உயிர், சொத்துக்கள், குடும்பத்தில் எந்த விரும்பத்தகாத காரியமும் இல்லாமல் இருப்பது, அதுக்கு பேர் ஆஃபியத். நம்முடைய உடல்ல, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சொத்துக்களில் எந்த விரும்பத்தகாத காரியம் இல்லாமல் இருப்பது ஆஃபியத். இது மட்டும் இல்லை, இந்த உலகத்திலும் இல்லாமல் இருக்கணும், நாளை மறுமையிலும் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு பேர் ஆஃபியத். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அந்த நிம்மதிங்கிறது. அந்த நிம்மதியை கேளுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் வைத்து சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எத்தனையோ வரலாறுகளை படித்திருக்கிறோம், சண்டைகளின் வரலாற்றை படித்திருக்கிறோம். ஒரு போர் முனையில் வைத்து தன்னுடைய தொண்டர்களுக்கு, வீரர்களுக்கு ஒரு படைத்தளபதி இப்படி உபதேசம் செய்தார் என்பதை எங்கும் பார்க்க முடியாது. நம்ம நாட்டில் பழைய புராணங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த புராணங்கள் எல்லாமே யுத்தத்தை பற்றி பேசுகிறவைகள் தான். ராமாயணம் யுத்தத்தை பற்றி பேசக்கூடியது, மகாபாரதம் யுத்தத்தை பற்றி பேசக்கூடியது. இந்த புராணங்கள் எல்லாம் சண்டைகளை பற்றி பேசுகிற போது பயன்படுத்துகிற வார்த்தைகள் மிக கடுமையான வார்த்தைகள். யாரையும் விடக்கூடாது, யாரையும் விடக்கூடாது அப்படிங்கிற அளவில் தான் இவைகள் பேசும். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தான் எனக்கு தெரிஞ்சு சண்டை களத்தில் வச்சு சண்டை போடணும்னு நினைக்காதீங்கன்னு சொன்னார். அடுத்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படின்னு சொல்றாங்க, நீங்க ஃபஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்க. எதிரிகள் தாக்கிவிட்டால், சண்டை நடக்கிற இடத்துல நாம பொறுமையா இருந்தா எதிரி அடிச்சிருவான்ல, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பரவாயில்லை, நீங்க மௌத்தானா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஃபஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். ஃபைன்னல் ஜன்னத தஹ்த ஸிலாலி ஸுயூஃப், எதிரிகளின் வாட்களின் நிழலுக்கு கீழே உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இது ஒன்றும் கால நேரத்திற்கு ஏற்ப நம்ம பேசுறதல்ல, இஸ்லாத்தினுடைய யதார்த்தம். நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். சண்டைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் தான், யுத்தங்கள் நடந்தது தான். ஆனால் அந்த யுத்தங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோநிலை எப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருந்துச்சு, சண்டை கூடாது, கூடுமானவரை சண்டையை தவிர்ப்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, எதிரிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது ஏற்பட்டு விட்டால் ஃபஸ்பிரு, பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருங்கன்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? யோசிச்சு பாருங்கன்னு அர்த்தம். இந்த சண்டையின் விளைவு என்னவாக இருக்கும்? என்னைக்கும் ஒரு சண்டையின் விளைவு நல்லதாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சண்டையின் விளைவு அது தப்பாகத்தான் இருக்கும்.
சண்டையின் விளைவு பெரும்பாலும் எப்படி இருக்கும் என்றால், அது சில நேரத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தீய விளைவுகளை தரும், பல நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத தீய விளைவுகளை தரும். எந்த ஒரு சண்டையும் அப்படித்தான். ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிற 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாலும் அப்படித்தான். சண்டை போடும்போது யார் கை கீழே இறங்குச்சோ அவர் அப்போதைக்கு போயிடுவார். யார் கை கீழே இறங்குச்சோ, யார் தோத்து போனாரோ அவர் அப்போதைக்கு போயிடுவார். ஆனால் அப்படியே போயிடுவார்னு சொல்ல முடியாது. அது எப்படி வெளிப்படும் என்பது சொல்ல முடியாத விஷயம். எனவே ஒரு சண்டையினுடைய முடிவு என்பது தீர்மானிக்க முடியாதது. சண்டையிலிருந்து சண்டை தான் பிறக்கும். ஐரோப்பாவில் இன்னைக்கெல்லாம் நம்ம எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்கள் பகுதிகளில் சண்டை நடக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் பகுதியெல்லாம் அமைதியாக இருந்துச்சு. சண்டை எங்கே நடக்கும்னா ஐரோப்பாவில் நடக்கும். பிரிட்டிஷுக்கும் பிரான்ஸுக்கும் சண்டை நடக்கும், அல்லது ஜெர்மனிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் சண்டை நடக்கும். இதுதான் அங்கே அந்த காலத்தில் நடந்த சண்டை நடந்தது. இன்னைக்கு இவர் போப்பாண்டவரை தேர்வு செய்வதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க. இதில் இவர் பெரிய பங்கு வகிப்பார். இவருடைய இடையூறுகள், போப்பாண்டவருடைய தலையீடுகளும் நிறைய இருக்கும். அதனால் சண்டை அங்கே தான் அதிகமாக நடக்கும். அந்த சண்டைகளின் ஒட்டுமொத்த வடிவமாகத்தான் முதல் உலக யுத்தம் வந்துச்சு. முதல் உலக யுத்தம் சண்டைகளின் முடிவு, பேரழிவை உலகத்துக்கு ஏற்படுத்துச்சு. அதுக்கு அடுத்து 2வது ஒரு உலக யுத்தம் வந்துச்சு. நீங்கள் 2ஆம் உலக யுத்தத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு படிச்சீங்கன்னா, முதல் காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் உலக யுத்தம்னு சொல்லுவாங்க. 2ஆம் உலக யுத்தம் ஏன் நடந்துச்சுன்னு கேட்டால், முதல் உலக யுத்தம் தான் 2ஆம் உலக யுத்தத்துக்கு காரணம்னு சொல்லுவாங்க. அதனால யுத்தங்கள், சண்டைகளுடைய முடிவு சண்டையாக தான் இருக்கும். பத்ர் யுத்தம் நம்ம இஸ்லாமிய வரலாற்றிலேயே எடுத்துக்கோமே, பத்ர் யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சோம். ஆனால் அதனுடைய முடிவு என்னவா இருந்துச்சு? அடுத்த வருஷம் உஹது யுத்தம் வந்துச்சு. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட ஒரு தலைவர் உலகத்தில் யாரும் இல்லை. சண்டையால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட முடியும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் நினைச்சதில்லை. நம்மளே விளங்கிக்கிறதுக்கு ஒரு உதாரணம், பத்ர் யுத்தம் 2வது வருஷம் நம்ம ஜெயிச்சோம் தான். ஆனால் 3வது வருஷம் உஹது யுத்தம் வந்துச்சு. அந்த யுத்தத்துக்கு காரணம் என்ன, உஹது யுத்தத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பேசும்போது முதல் காரணம் என்ன, பத்ர் யுத்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ யுத்தம் என்பது அது யுத்தத்தில் தான் முடியும். சண்டைங்கிறது சண்டையாகத்தான் போய்கிட்டு இருக்குமே தவிர அது தீர்வு தராது. சண்டையில் யார் ஆசைப்பட்டு ஈடுபட்டார்களோ அவர்கள் யாரும் வெற்றி அடைஞ்சதே இல்லை. நீங்கள் சண்டை குணம் கொண்டவன் தான் நமக்கு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஹிட்லர். எல்லாத்தையும் அழிச்சான். அவனுக்கு எல்லாரோடையும் சண்டை. ஹிட்லரு தோக்குற ஆளே கிடையாது. ஹிட்லருடைய வரலாறு படித்தோம்னா அவன் தோத்து போகிறவனே கிடையாது. ஜெர்மனியிலிருந்து ஆரம்பித்து மொத்த ஐரோப்பாவையும் கைப்பற்றி ரஷ்யா வரைக்கும் கைப்பற்றிட்டான் ஹிட்லர். ஆனால் அந்த சண்டை குணம் கொண்டவன் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு அவனே ஒரு உதாரணம். அவனை தோக்கடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவில் வீசிய பனிக்காற்று. ரஷ்யாவில் வீசிய பனிக்காற்றை எதிர்கொள்ள அவனுடைய படை வீரர்களால் முடியலை, தோத்து போனான். அவனும் செத்து போனான். உலகத்தில் சண்டை குணம் கொண்டவன் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச சமீபத்திய உதாரணம் ஹிட்லர். அவ்வளவு சண்டை குணம் கொண்டவன், சண்டைகளில் ஜெயிச்சவன். ஆனால் கடைசியில் தோற்று போய் சண்டையில் ஜெயிக்க முடியாமல் போனால் அவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. எனவே எந்த சண்டையிலும் ஒரு உண்மையான வெற்றி தோல்விங்கிறது ஆரம்பத்தில் தெரியாது. எந்த சண்டையிலுமே எது உண்மையான வெற்றி எது தோல்விங்கிறது ஆரம்பத்தில் தெரியாது. அது காலம் செல்ல செல்லத்தான் பின்னால் தான் தெரியும். அதனாலே நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு சொல்லி கொடுத்தது நிம்மதி பெருசுன்னு கேளுங்க. இப்போ நம்மெல்லாம் செய்ய வேண்டியது, சண்டையை பற்றி செய்தி வரும்போதெல்லாம் நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத்தை தருவாயா, எங்கள் நாட்டுக்கு ஆஃபியத்தை தருவாயாக, உலக மக்களுக்கு ஆஃபியத்தை தருவாயாக என்று நாம் துஆ செய்வோம். சண்டை என்பது அது எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துக்கு மட்டும் தீமை அல்ல. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்துச்சு. நம்ம ஊரில் கோதுமை விலை ஏறிடுச்சு. ரஷ்யா எங்கே இருக்குது, உக்ரைன் இருக்குது, எங்கேயோ தான் இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்தால் அது ரஷ்யாவின் எல்லையில் இருக்கிற அல்லது உக்ரைனின் எல்லையில் இருப்பவர்களை மாத்திரம் பாதிக்காது, எல்லாரையும் பாதிக்கும். இன்னைக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் அவசரமாக அறிவிப்பு கொடுக்குது,
எங்கேயும் பெட்ரோல் தீர்ந்து போயிடும்னு பயப்படாதீங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குது. நாம் எங்கே இருக்கிறோம்? சண்டை நடக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கோம். ஆனால் அந்த பாதிப்பு யாரையும் வந்து சேராமல் இருக்காது. ஒரு யுத்தம் 2 நாள் 4 நாள் தொடருமானால் நிச்சயமாக அதனுடைய பொருளாதார பாதிப்பு நம்மை வந்து சேரத்தான் செய்யும். தேவையில்லாமல் சேரும். ஒரு 26 பேருக்கு நம்ம பதில் நடவடிக்கையில் யுத்தத்தை தொடங்கியிருக்கோம். ஆனால் அங்கிருந்து திருப்பி யுத்தம் தொடரும் போது அதில் பலியானவர்களுடைய எண்ணிக்கை, பலியாகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பல மடங்காக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. செலவும் அதிகப்படியாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தீர்வு கிடைக்காது. நமக்கு என்ன தீர்வு வேணும்? நம்ம நாட்டில் திடீர்னு குண்டு வெடிக்குது. நம்ம நாட்டில் திடீர்னு எவனோ துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நாட்டையே நிலைகுலைய வச்சிடறான். மும்பையில் நடைபெற்ற தாக்குதல், மும்பையில் சில வருஷங்களுக்கு முன்னால் நடைபெற்ற தாக்குதல், நாடே நிலைகுலைஞ்சு போச்சு. 16 மணி நேரம். இவ்வளவு பெரிய நாட்டை ஒரு 4-5 பேரை நிலைகுலைய வச்சுட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு நிலைகுலைய வச்சுட்டாங்க. இந்த தீவிரவாதம் நாட்டில் இருக்கு. இது தடுக்கப்படணும். யாருக்கும் இந்த தீவிரவாதத்தால் யாருக்கும் நன்மை இல்லை. யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. அவன் முஸ்லிம் செய்தாலும் சரி, வேற யாரு செய்தாலும் சரி, யாருக்கும் அதில் நன்மையும் இல்லை. யாரும் அதில் நிம்மதியாக இருக்க முடியாது. யாருமே கையில் ஆயுதத்தை எடுக்கிறத எந்த நாகரீக சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளாது. இஸ்லாமும் ஏற்றுக்கொள்ளலை. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு ஆளை கொலை செய்யலான்னு முடிவு செஞ்சுட்டா அப்புறம் ஊரடகத்தில் என்னதான் நீதி இருக்குது? நீங்கள் ஒரு ஆளை பார்த்து அவன் கெட்டவன் அப்படின்னும் அவன் தண்டனைக்குரியவன்னு ஒரு தனிநபர்கள் முடிவு செய்துட்டா அதுக்கப்புறம் ஊரடகத்தில் நீதி நியாயம்னு என்ன இருக்கும்? யார் வேணாலும் யாரை வேணாலும் கொள்ளலாம் ஆயிடுமா இல்லையா? எனவே இந்த கோட்பாடு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள தகுந்த கோட்பாடு அல்ல. தீவிரவாதம் என்பது எந்த நிலையிலும் அங்கீகரிக்க தகுந்ததில்லை. எப்பவுமே நாம் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டியது ஆஃபியத். இந்த மாதிரியான தவறுகள் இனி நம்ம நாட்டில் நடக்கக்கூடாது. தீவிரவாத செயல்கள் இருக்கக்கூடாது. நாம் முதல்ல அல்லாஹ் இடத்துல ஆஃபியத்தை கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. முதோ உரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி ரசூல்லா பேசின பேச்சு என்னன்னா, ரசூல்லா மக்களுக்கு சொன்னது என்னன்னா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நிம்மதியை கேளுங்கள். ஒரு ஹதீஸ் வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல் தடவையாக மிம்பரில் ஏறுறாங்க. காம அபூபக்கர் சித்திக் அலல் மிம்பர் சும்ம பக்கா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிம்பரில் ஏறுறாங்க. மிம்பரில் ஏறிட்டு அழுகிறாங்க. அழுத பிறகு அவங்க சொல்கிறாங்க, இதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக மிம்பரில் ஏறினார்கள். காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் அவ்வலி அலல் மிம்பர். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி முதல் வருஷத்தில் மிம்பரில் ஏறின உடனே பக்கா ரசூலுல்லாஹ் அழுதாங்க. அழுதுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க சொன்ன வார்த்தை சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹுவிடத்தில் நிம்மதியை கேளுங்கள். ஆனால் அது எந்த கட்டம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்ட நேரம், மக்காவில் பல்வேறுபட்ட கொடுமைகளுக்கு அவர்களுடைய தொண்டர்கள் ஆளாக்கப்பட்ட நேரம், முஸ்லிம்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக அவருடைய சொத்துக்களும் சுகங்களும் பிடுங்கி வைக்கப்பட்ட காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பரில் ஏறின உடனே நம்மளை மக்காக்காரங்க இப்படியெல்லாம் செஞ்சிட்டாங்க, நம்மளை அவங்க இவ்வளவு துன்புறுத்தி இருக்கிறாங்க, நாம் அவங்கள சும்மா விடக்கூடாது, அவர்களை நாம் பழிவாங்க வேண்டும், நம்ம ஆட்களை மீட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. இதுதான் ஒரு தலைவராக எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு தலைவராகவும் ஒரு நல்ல மனுஷராகவும் ஒரு நிர்வாகியாகவும் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பழி வாங்குவதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம், நாம் பழி தீர்த்து கொள்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய கவனம் நிம்மதியில் இருக்க வேண்டும். நம்முடைய கவனம் நிம்மதியில் இருக்க வேண்டும். நிம்மதி தவறி போவதை ஒரு கட்டத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலேயே ரொம்ப முக்கியத்துவம் செஞ்சுருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, அல்லிமினி ஷையன் அஸ்அலுல்லாஹ் அஸ்ஸவஜல், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு துஆ சொல்லி கொடுங்க. கேட்குறது யாரு? கேட்குறது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. பெரிய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு ஒரு துஆ சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலில்லாஹல் ஆஃபியா,
அல்லாஹ்விடத்தில் நிம்மதியை கேளுங்கள்னு சொன்னார். அவர் என்னமோ பெருசாக எதிர்பார்த்து வந்தார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியை கேளுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாதுன்னு திரும்பி போயிட்டார். கொஞ்ச காலம் கழித்து திரும்பி வந்தார். ஃபமக்கஸ ஐயாமன், கொஞ்சம் காலம் கழித்து திரும்பி வந்தார். திரும்பி வந்து அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் அல்லிமீனி ஷையன், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு துஆ சொல்லி கொடுங்களேன்னாங்க. அப்போ அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி சொன்னாங்க, யா அப்பாஸ் யா அம்மி ரசூலில்லா அல் ஆஃபியத்த ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நிம்மதியாக வாழணும்னு கேளுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. திருமதியிலே இந்த ஹதீஸ் வருது. அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? வாழ்க்கையில் நாம் அதிகமாக அல்லாஹ் இடத்துல கேட்கறதுக்கான பிரார்த்தனை நிம்மதி தான் என்பதை நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாம் நிம்மதி வேணும்னு கேட்டால் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கேட்குற பிரார்த்தனைகளில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச பிரார்த்தனை எது? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா சுஇலல்லாஹு ஷையன் அஹப்ப இலைஹி மின் அன் யுஸ்அலல் ஆஃபியா, அல்லாஹ் இடத்திலே நிம்மதி வேண்டும் என்று கேட்கிற பிரார்த்தனையை தான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. காசு வேணும், பதவி வேணும், நோய் நிவாரணம் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்கறத விட ஆஃபியத்து வேணும்னு கேட்கறது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, இந்த பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் இருக்கிற நேரம் துஆ அங்கீகரிக்கப்படுற நேரங்களில் ஒன்று. ஒவ்வொரு நாளும் தினசரி 5 நேரத்தில் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் இருக்கிற நேரம் துஆ அங்கீகரிக்கப்படுற நேரம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்துஆ லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமத்தி, பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் இருக்கிற துஆவை அல்லாஹ் மறுக்க மாட்டான், அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிச்சிருவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் கேட்டேன், ஃபமாதா நகூலு யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பிரார்த்தனை செய்வது அல்லாஹ்வின் தூதரே என்று நான் கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலுல்லாஹல் ஆஃபியத்த ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நிம்மதியாக இருக்கணும்னு கேளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக். இது எல்லாமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை எந்த அளவில் முக்கியமானது என்பதை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமூக அமைப்பிலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி நமக்கு சொல்லித்தரக்கூடியது. இது சொல்லித்தருகிற செய்தி என்னன்னா, சண்டை தீர்வல்ல, ஒரு பிரச்சனைக்கு சண்டையோ யுத்தமோ தீர்வாகாது என்கிற செய்தியை இது நமக்கு சொல்லித்தருகிறது. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில யுத்தங்களை செஞ்சாங்க. ஆனால் ஹிஜ்ரி 6வது வருஷம் மக்கா காஃபிர்களோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க? இனிமேல் நம்ம 2 பேரும் சண்டை போட வேண்டாம்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு தெளிவான வெற்றி கிடைத்திருக்கிறது. குர்ஆன்ல அல் ஃபத்ஹ் அப்படிங்கிற தலைப்பில், அல் ஃபத்ஹ்னா வெற்றின்னு அர்த்தம், வெற்றி என்கிற தலைப்பில் குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதில் வரக்கூடிய முதல் வசனம், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நபியே உங்களுக்கு நான் தெளிவான வெற்றியை கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த தெளிவான வெற்றி எப்போ கிடைச்சது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மக்கா காஃபிர்களும் சண்டை போட்ட போதல்ல. சண்டை போட்டு பத்ர் யுத்தத்தில் சண்டை போட்ட போதோ, உஹது யுத்தத்தில் சண்டை போட்ட போதோ, அகல் யுத்தத்திலே சண்டை போட்ட போதோ அது கிடைக்கல. அது எப்போ கிடைச்சதுன்னா, ஹுதைபியா உடன்படிக்கையில் இனி நம்ம 2 பேரும் சண்டை போட வேண்டாம் என்று முடிவு செய்த போது கிடைத்தது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, சமூக வாழ்க்கைக்கும் சரி பொருந்துகிற ஒரு தத்துவம். நாம நம்முடைய குடும்பத்துக்குள்ள சண்டை போடுறது இல்லைன்னு முடிவு செஞ்சால் ஜெயிச்சிருவோம். நம்முடைய நண்பர்களுக்கு இடையில சண்டை போடுறது இல்லைன்னு முடிவு செஞ்சால் ஜெயிச்சிருவோம். நம்முடைய தொழில் உறவுகள் இருப்பாங்களா இல்லையா, வியாபார போட்டியாளர்கள், தொழில் உறவுகள், அவர்களுக்கு இடையில சண்டை போடுறது இல்லைன்னு முடிவு செஞ்சால் ஜெயிச்சிருவோம். அரசு ரீதியாகத்தான் அப்படித்தான். பக்கத்தில் இருக்கிறவங்களோட, இன்னும் சொல்ல போனால் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுறது இல்லைன்னு முடிவு செஞ்சால் ஜெயிச்சிருவோம். எனவே இது வெற்றியை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது இந்த செய்தி. அதனால சண்டை என்பது ஒரு தீர்வாக இருக்காது. இப்போ நம்ம நாட்டுக்கு தேவைப்படுறது என்னன்னா, இந்த குற்றம் இழைத்தவர்கள் கடும் தண்டனைக்கு மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். யார் இந்த குற்றவாளிகள்? அவங்க மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி மக்கள் முன்னால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும்.
அப்போதுதான் இந்த அப்பாவி மக்களுடைய இதயங்கள் நிம்மதி பெறும். அப்படி செய்யாமல் குற்றவாளிகள் விடப்படுவார்கள் என்றால் இவன் நாளைக்கு இன்னொரு வடிவத்தில் வரமாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அன்னைக்கு குஜராத்தில் கடல் தாண்டி வந்தான்னு சொன்னாங்க. இன்னைக்கு காடுகள் இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் கூட இவ்வளவு பாதுகாப்புகளையும் தாண்டி எல்லை கடந்து அவர்களால் வர முடிகிறது என்றால் இப்போ அது என்ன நம்முடைய பாதுகாப்பு ஏற்பாடுங்கிற அச்சம் காலம்புறம் தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்கும். அதனால் இந்த குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் சமூகத்திற்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படும். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கு. முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். இந்த 4 ஹலீஃபாக்கள் இருக்காங்களா இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4 ஹலீஃபாக்களுக்கு அடுத்து இஸ்லாமிய பேரரசாங்கத்துக்கு பொறுப்பேற்றவர் ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு. பேரரசர், உமையா அரச வம்சத்தினுடைய முதல் ஆட்சியாளர், பெரிய அறிவாளி. அவருடைய கவர்மெண்ட் காலத்தில் அவருடைய படை வீரர் ஒருவர் ரோமுக்கு போயிருக்கார். ரோமுக்கு போன இடத்துல ரோம் நாட்டினுடைய ஒரு அமைச்சர் அந்த படை வீரனை அரைஞ்சிட்டார், கன்னத்தில் அடிச்சிட்டார். அந்த காலத்தில் ரோமனுடைய அரசர்கள் அப்படிங்கிறவங்க உலகத்தையே ஆட்சி செய்த பேரரசர்களாக கருதப்பட்டவங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி வச்சுக்கலாமே. இப்போ ரோம் நாட்டு அரசர் இஸ்லாமிய படை வீரர் ஒருத்தருடைய கன்னத்தில் அரைஞ்சிட்டார். அவர் நேராக வந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட என் கன்னத்தில் அவர் அடிச்சிட்டாருங்க அப்படின்னு சொன்னார். சகோதரர்களே, இது நீண்ட வரலாறு. நான் இது அந்த வரலாறு சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். இந்த நீண்ட வரலாறு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ரோம்னுடைய அமைச்சரை சிரியாவில் இருக்கிற டமாஸ்கஸ் நகரத்திற்கு கடத்தி கொண்டு வர வச்சார். கடத்தி அந்த அமைச்சரை இங்கே கடத்தி கொண்டு வர வச்சு அவருடைய சபைக்கு கொண்டு வந்து நிறுத்தி சபையில் வச்சு என்னுடைய வீரரை நீங்கள் அடிச்சிங்களான்னு கேட்டார். அடிச்சார்னு சொன்ன உடனே அந்த வீரரை சொல்லி நீ அவர் கன்னத்தில் அடினார். கன்னத்தில் அடித்த பிறகு இவரை மரியாதையாக கொண்டு போய் ரோமில் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொன்னார். அவர் அமைச்சர், ரோம்னுடைய அமைச்சர். அந்த அமைச்சர் ஒரு குற்றம் செய்து விட்டார்னு தெரிஞ்ச உடனே அவருடைய தன்னுடைய இடத்துக்கு அவரை கொண்டு வர வச்சு அவருக்குரிய தண்டனையை கொடுத்து விட்டு அனுப்புகிற போது முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது, உங்களுக்கு எந்த பகையும் கிடையாது. ஆனால் நீ உன் அரசர்கிட்ட போய் சொல்லு, நான் எப்படிப்பட்ட ஆளு, எங்கள் அரசு எப்படிப்பட்டதுன்னா அது தேவைப்பட்டால் அடுத்த நாட்டினுடைய அமைச்சரை கூட இங்கு கொண்டு வந்து பழி தீர்த்து கொள்வதற்கான சக்தி படைச்சிருக்குன்னு போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்புனாங்கன்னு ஒரு வரலாறு. இப்போ குற்றவாளிகள் ஒரு வேளை வெளிநாடுகளில் தங்கியிருப்பார்களானால் அவர்கள் இங்கு கொண்டு வரப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அதற்கான உத்திகள் கையாளப்பட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அது அல்லாத பொதுவான சண்டை என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அது எப்போதும் நன்மையை தராது. அது ஒரு ஆத்திரத்தை தணிப்பதற்காக ஊடகமாக இருக்கலாமே தவிர அது நன்மையை தராது. அதனாலே இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய 2 நாட்டினுடைய அதிபர்களும் நிதானமாக தான் இருக்காங்க. இந்தியாவினுடைய பிரதமரும் சரி, பாகிஸ்தானுடைய பிரதமரும் நிதானமாகத்தான் இருக்காங்க. ஏன்னா சண்டை போடுறதுக்கு நிறைய ஆயுதம் கையில் இருக்குது. கண்மூடித்தனமாக தாக்கிடலான்னு தாக்கலை, ஒரு அளவிலான தாக்குதல். அது கூட மக்கள் கொடுக்கிற நிர்பந்தம் தான். மக்களுக்கு பதில் சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அந்த பக்கம் இருந்தும் அப்படித்தான் தாக்குதல் நடக்குதுன்னா கூட அது ஒரு அளவில் தான் நடக்குது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தஆலா இந்த நிதானத்தை தக்க வைப்பானாக. அந்த அதிக நம்முடைய ஆளும் அதிகாரத்தில் இருப்பவர்களை அல்லாஹு தஆலா நிதானப்படுத்துவானாக. மக்களுக்கு நன்மையான காரியங்களை சிந்திப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாமும் அல்லாஹ் இடத்துல தொடர்ந்து துஆ கேட்போம். இந்த சண்டை சச்சரவு சம்பந்தப்பட்ட இந்த விவாதங்களை நம்ம அதிகமாக செவியேற்க வேண்டாம். அதில் தேவையில்லாமல் கருத்துக்களை நம்ம பேசவும் வேண்டாம். அல்லாஹ் இடத்துல நம்ம எல்லாரும் தொடர்ந்து தனிப்பட்டும் கேட்போம், இதுவும் கேட்போம். சண்டைங்கிறது நல்லதல்ல, அதனுடைய முடிவு எப்படி எங்கு போய் சேரும் அப்படிங்கிறது கற்பனை செய்ய முடியாது. அதனால் சண்டை நல்லதல்ல, அது நிற்க வேண்டும். அமைதியும் நிம்மதியும் தவழ வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய நாட்டுக்குள்ளே தீவிரவாத செயல்கள் வரக்கூடாது, தீவிரவாத செயல்கள் இருக்கக்கூடாது, அப்பாவி பொதுமக்கள் பலியாகக்கூடாது என்பதற்காகவும் நம்ம அல்லாஹ் இடத்துல நிம்மதியை நம்ம கேட்போம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸுகளின் அடிப்படையில் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஆஃபியத்து கிடைச்சிருச்சுன்னா, அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்து தந்துட்டான்னா 3 விஷயம் நடக்காதான். ஒன்று, தீய ஆட்சியாளர்களிடம் சிக்காமல் இருப்போம், மருத்துவர்களிடம் செல்லாமல் இருப்போம், 3வது அடுத்தவர்களிடம் தேவையாகாமல் இருப்போமா. ஆஃபியத்து அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான்னா இந்த 3 பெரிய நெருக்கடிக்கும் நம்ம ஆளாகாமல் இருப்போம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். நாம் அல்லாஹ் இடத்துல தொடர்ந்து இந்த நாட்களில் துவா செஞ்சுக்கிட்டு இருப்போம். யா அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத்தை கொடு, எங்கள் நாட்டு மக்களுக்கு ஆஃபியத்தை கொடு, உலகத்திற்கு ஆஃபியத்தை கொடுன்னு கேட்போம். இந்த ஆஃபியத்துங்கிற வார்த்தைக்கு நான் நிம்மதி நிவாரணம் அப்படின்னு ஒரு அர்த்தம் செஞ்சால் அது போதுமான அர்த்தம் அல்ல. அது அவ்வளவு பொருள் புதிந்த வார்த்தை. நான் ஏற்கனவே ஆஃபியத்துக்கு அர்த்தம் சொன்னேன். உடல், உயிர், சொத்துக்கள், குடும்பம் ஆகியவற்றுக்கு விரும்பத்தகாத எந்த காரியமும் நடக்காமல் இருப்பது, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நடக்காமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்ட வார்த்தை. அதனால யா அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுன்னே கேட்போம். அரபியிலேயே நாம் கேட்போம், அல்லாஹ் யா அல்லாஹ் ஆஃபியத்தை கொடு என்று கேட்போம். அல்லாஹு தஆலா 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையை அல்லாஹு தஆலா ஒரு சுமூகமான முறையில் தீர்வு காணவும், நம்முடைய நாட்டில் தீவிரவாதம் அறவே இல்லாமல் போகவும், உலகமெங்கிலும் தீவிரவாத செயல்கள் அறவே இல்லாமல் போகவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் அனைவரும் அமைதியையும் நிம்மதியையும் விரும்பக்கூடியவர்களாக, அல்லாஹ் சண்டையை வெறுக்கக்கூடியவர்களாக, மோதலை வெறுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.